இங்க சக்தியுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட பொன்னியை குறை சொல்றதுக்கு நீ உண்மையிலுமே வந்து ஒருத்தே கிடையாது. சொல்லப்போனா நீ பண்ண வேலைக்கு நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது. ஏதோ அம்மா உன்னை மன்னிச்சு விட்டதுனால நீ இந்த மாதிரி வெளியில சுத்திட்டு இருக்க. உன்ன மாதிரியே பொன்னி பண்ணுவான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வெண்ணிலாக்கு பயங்கரமான நோஸ்கட் கொடுத்துட்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பிரீத்தியுமே இங்க வெண்ணிலாக்கு சாதகமா எதுவுமே பேச முடியாம ரொம்பவே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. மறுபடியும் சக்தி இருந்துகிட்டு, வெண்ணிலா இதுதான் உனக்கு லாஸ்ட், இதுக்கு மேல நீ பொன்னி ஏதாவது கார்னர் பண்ணி பேசுறது, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனேன் அப்படின்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் வெண்ணிலாவும் சக்தி கிளம்புனதுக்கு அப்புறம் வெண்ணிலாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த பக்கம் பிரீத்தி கிட்ட, இங்க பாரு பிரீத்தி, எங்க மாமா என்ன மன்னிக்கவே மாட்டேன்றாரு. சொல்லப்போனா அன்னைக்கு நான் தெரியாம பண்ண தப்பு தான், ஆனா ஒருத்தி தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கா, அவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் வெண்ணிலாக்கு ஆதரவா, நீ கவலைப்படாத, பொன்னியை பத்தி எப்படி எந்த டைம்ல பேசணும்னு எனக்கு தெரியும், நான் கண்டிப்பா சக்தி கிட்ட போய் நான் தனியா பேசுறேன், நான் பேசுறதை வச்சு கண்டிப்பா வந்து சக்தி கண்டிப்பா பொன்னியை ஒரு நாள் வெறுத்து நம்ம 2 பேர் தான் உண்மை அப்படிங்கிற விஷயத்த அவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமான மோட்டிவேஷன் டயலாக்லாம் இங்க வெண்ணிலாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சரி மறுபடியும் போல சக்தி கிட்ட நம்ம மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு எங்க பிரீத்தியுமே அவங்க ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சக்தி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க சக்தி, நீங்க பேசுனதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல, வெண்ணிலா தப்பு பண்ணிட்டாங்க தான், பட் அதுக்காக தப்பு பண்ண பொன்னியை மறுபடியும் நீங்க வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு மட்டுமே நீங்க சாதகமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு பொன்னி மட்டும் அந்த மாதிரி ஏமாத்தாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும், சொல்லப்போனா அவங்க எனக்கு எதிரி தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சக்தியுமே கரெக்டா இங்க பிரீத்தியோட முகத்தை பார்த்துட்டு, யாரு நீங்க நல்லவங்க மாதிரி பேசுறீங்களா, உண்மையிலுமே நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் பிரீத்தி, ஏதோ என் கூட நீங்க இருக்கிறீங்க, என் கூட வேலை பார்க்குறீங்க, எங்க அம்மாவோட ஆதரவில் இருக்கீங்கிற ஒரே காரணத்தினால தான் இது வரைக்கும் இந்த உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லாம இருக்கேன். நீங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். சொல்லப்போனா பொன்னி உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, நீங்க எப்படி என்ன பாக்குறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணேன். அப்பவே தெரிஞ்சது உங்களோட பார்வையில உண்மையிலுமே ஒரு பயங்கரமான வந்து ஒரு கள்ளத்தனம் இருக்கு. இந்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே நீங்க ஏமாத்திடலாம், ஆனா கண்டிப்பா நீங்க என்ன ஏமாத்த முடியாது. உங்களுக்கு கண்டிப்பா என்ன அடையணுங்கிற எண்ணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லப்போனா இதை நான் முதல்ல கவனிச்சதே கிடையாது, ரொம்ப வெள்ளந்தித்தனமா எல்லாத்தையுமே நான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் பொன்னி எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வார்னிங் கொடுத்தாலும் அன்னைக்கு பிடிச்சேன், அன்னையிலிருந்து உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதுல இருந்து தான் உங்களை நான் வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்களும் வெண்ணிலாவோட சேர்ந்தவங்க தான், நீங்கள் ஒன்றும் ரொம்ப யோக்கியமாக பேசுகிற மாதிரி என்கிட்ட காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி இந்த பக்கம் பிரீத்திக்கிட்டையுமே பேசிட்டு சக்தியுமே மறுபடியும் மொட்டை மாடி கிளம்பிடுறாரு. சொல்லப்போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் மொட்டை மாடிக்கு போயிருப்பாரு. அப்போ பொண்ணுமே இருந்துக்கிட்டு அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பொண்ணு எப்பவும் போலயே தன்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சக்திக்குமே வந்து ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. உண்மையை சொல்ல போனா பொண்ணு கஷ்டப்படும் போது கண்டிப்பா நான் தான் கூட இருந்திருக்கணும், அன்னைக்கு தான் உண்மையிலுமே பொண்ணியை நான் புரிஞ்சுக்காம ரொம்பவே தப்பான வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எப்பவும் போல சுந்தர் இந்த பக்கம் அந்த பொண்ணு கால் பண்ண கால் அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுமே இருந்துட்டு தான் அண்ணன் மேல இருக்கிற பயத்துல என்ன பண்றேன்னே தெரியலையே, நம்ம அண்ணன் மறுபடியும் வந்து அந்த சுந்தரோட வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே எப்படி அவரை போய் மீட் பண்றது, அவரை மீட் பண்ணி நான் என்னென்னு பேசுறது அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட அண்ணனும் இந்த பக்கம் பேசாம நம்ம தங்கச்சியை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பொண்ணுக்கு அபாஷனாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் அவங்க பாக்குறதுக்காக போறாங்க. சொல்லப்போனா இந்த விஷயத்த ஓப்பனா பண்ண முடியாது, ரொம்பவே மறைமுகமா பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை சந்திச்சு அந்த அண்ணனுமே பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த பொண்ணுமே எப்பவும் போல ஹாலில் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க சுந்தரோட ஒய்ஃபுமே இங்க சிவானி பாப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு இந்த பக்கம் வந்து அவங்களும் சிவானி பாப்பாவும் அதே வெயிட்டிங் கவுண்டர்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே யார் இந்த பொண்ணு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சவுண்டை கேட்ட உடனே இந்த பக்கம் சிவானி பாப்பாவும் திரும்பி பார்த்துட்டு, இவங்களுக்கு தான் அன்னைக்கு அப்பா லிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானிட்ட சொல்றாங்க. அப்ப பவானியுமே இருந்துகிட்டு ஒருவேளை யாரோ தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர் மேல ஒரு டவுட் இருக்கு, பட் ஆனா கெட்ட விதமான டவுட் இல்லாம என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டே போய் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே இந்த பக்கம் பவானியை பார்த்தோன்னே டக்குன்னு பதட்டம் ஆயிடுது. சொல்லப்போனா அந்த பொண்ணுக்கு பவானி யாருங்கிற விஷயம் தெரியுது, பட் ஆனா பவானிக்கு தான் அவங்க யாருங்கிறது தெரியல. அவங்களுமே சொல்றாங்க, இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை, என்னால எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியும்னு தெரியல, சொல்லப்போனா அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே லைட்டா வயிற்றுல கை வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பவானியுமே புரிஞ்சுக்கிறாங்க, என்னாச்சுமா பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா பொட்டில் அடிச்ச மாதிரியே கேட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணுமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்று முடிச்சிட்டு இருக்கப்போ கரெக்டா அந்த பொண்ணோட அண்ணனும் வந்துட்டு, இங்க என்ன பண்ற, சீக்கிரம் கிளம்பி வா, டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க டாக்டரை பார்க்கறதுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, எப்படி பிரெக்னென்ட் ஆனா, அவ கழுத்துல தாலி கூட இல்லையே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க சுந்தர் மேலேயும் கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த டாக்டர்டையுமே கன்சல்ட் பண்ணிட்டாங்க. அங்கே கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, சொல்லப்போனால் அங்கே கரு வந்து கலைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருச்சு, இதுக்கு மேலே கலைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டருமே சொல்லிடுறாரு. இதை கேட்டவொன்னு அந்த பொண்ணோட அண்ணனுக்கும்
அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. அதே நேரத்துல அந்த பொண்ணுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கப்போ அந்த அண்ணன் ஒரு புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம பலார்னு அவங்க கண்ணத்துல அரைஞ்சிட்டு, நீ எல்லாம் பொண்ணா, நம்ம அப்பா அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்வேன், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க எவ்வளவு கால் பண்ணியும் சுந்தர் வராததுனால, நீ பேசாம அந்த அந்த சுந்தரோட வீட்டை சொல்லு, முதல்ல அவன் வீட்டுக்கு போய் அவன் யாருன்னு நான் முதல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட சுந்தரோட அட்ரஸை வாங்கிட்டு அவங்க வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இப்போ அவர் மட்டும் அங்க சுந்தரோட வீட்டுக்கு போயிட்டு இந்த உண்மை எல்லாத்தையுமே அந்த வீட்டு முன்னாடி எல்லாருமே போட்டு உடைச்சார் அப்படின்னா கண்டிப்பா சுந்தரோட கதி என்ன ஆக போகுதுன்னே தெரியல.